Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் லட்சுமி என்ற மூதாட்டி உயிரிழந்த நிலையில் காட்டு யானை ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை லட்சுமி என்ற மூதாட்டியை தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து வன விலங்குகள் ஊருக்குள் வரக்கூடாது என்பதற்காக வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் இன்று அதிகாலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி தேயிலை தோட்ட குடியிருப்புக்குள் உலா வந்த ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் லட்சுமி என்ற மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் காட்டு யானையை விரட்டி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இந்நிலையில் தேவாலா, பாடந்துறை ஆகிய பகுதிகளில் காட்டு யானை தாக்கி கடந்த மாதம் 2 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் மற்றொரு நபரானவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனப்பகுதியை சுற்றிலும் அகழிகள் அமைத்து தர வேண்டும். வனத்துறையினர் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். யானை மனித வனவிலங்கு மோதலை கட்டுப்படுத்த நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும். மேலும் வனவிலங்குகளிடமிருந்து மனிதர்களை பாதுகாக்க உரிய தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என பாதிப்படைந்த அப்பகுதி மக்கள் கொளப்பள்ளி பகுதியில் தற்போது சாலையில் அமர்ந்து தர்ணா மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடைகளை அடைத்தும் உள்ளூர் வாகனங்கள் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் இயக்கப்படாமல் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறையினர், வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.